Taste the Daily. சட்டப்பேரவை பொதுக்குழு என தொடர்ந்து அதிமுகவின் தீரமிகு எழுச்சியால் பயந்து போய் அறிக்கை வெளியிட்டிருக்கும் அமைச்சர் நேருவுக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி கடும் கண்டனம். அதிமுகவையும் கழக பொதுச் செயலாளரை குறித்தும் பேச அமைச்சர் கே.ஏ. நேருவுக்கு எந்த அருகதையும் இல்லை என காட்டம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பல நூறு கோடி ரூபாய் கடன்களுக்கு சொந்தக்காரர்களான உங்களுடைய குடும்பத்திற்கு தற்போது அத்தனை கடனையும் அடைப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேள்வி. மீண்டும் செல்வ சீமானாக வலம் வருவது எப்படி என்பதை பயமில்லாமல் அமைச்சர் கே.ஏ. நேரு சொல்வாரா அல்லது பம்புவாரா என்றும் கேள்வி. நீட் என்றால் பயம், மேகதாது என்றால் பயம், தற்போது டங்ஸ்டன் என்றாலும் திமுகவினருக்கு பயம்தான். பயம் மட்டுமே உருவான உண்மையான கோழை ஸ்டாலினின் சீனியர் கொத்தடிமையான அமைச்சர் கே.ஏ. நேரு அதிமுக பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதியில்லை என கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி காட்டம். உண்ண தகுதியற்ற தானியங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது குறித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி. உணவு தானியங்களின் தரம் குறித்து பல நிலைகளில் ஆய்வு செய்யப்படுவதாக மத்திய இணையமைச்சர் பதில். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும், அதில் என்ன இருக்கிறது என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கனிம வள ஊழல் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான அமைச்சர் பொன்முடி. திராவிட மாடல் அமைச்சர்கள் அடுத்தடுத்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பொழுதை கழிக்கின்ற நிலையில் அவர்களது பணிகளை யார்தான் கவனிப்பது என வாக்களித்த மக்கள் வேதனை. மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. இங்க டாஸ்மாக்கும் போதையும் மெத்தபெட்டமைன் போன்ற போதைகளால் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு போதை தமிழகமா மாறி இருக்கே ஒழிய வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை. அது மட்டும் வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் மழை ஓய்ந்தும் தங்கள் துயரம் ஓயவில்லை என மக்கள் வேதனை. திறனற்ற திமுக அரசு வெள்ள நிவாரண நிதியும் முழுமையாக கொடுக்காமல் தண்ணீரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காமல் உறங்குகிறதா என மக்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரசு பள்ளியில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் ஆசிரியர்கள் மாணவிகள் கடும் அவதி. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக வடிகால் அமைத்து மழைநீரை வெளியேற்ற பொதுமக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கண்மாய் நிரம்பியதால் வெளியேறிய நீர் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்கள் சேதம். திறனற்ற திமுக அரசு முறையாக கண்மாயை தூர் வாராததால் பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி 51வது வார்டு பகுதியில் உள்ள திருவி நகர் மற்றும் ஜே நகர் பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி. மாநகராட்சி நிர்வாகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மழைநீரை அகற்ற இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலை. ஸ்டாலின் அரசு வாய்க்கால்களை தூர் வாராமல் விட்டதால் பெருத்த சேதம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. மழைநீர் கால்வாய்களை பராமரிக்காத செயலற்ற ஸ்டாலின் அரசு சேதமான பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். ராமநாதபுரத்தில் தொடர் மழையால் 1800 ஏக்கர் பரப்பிலான மானாவாரி சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வேளாண் துறை அதிகாரிகள் பயிர் சேதங்களை முறையாக ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 15 வயது சிறுவன் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் வேதனை.
எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 4.2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1.4 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. புத்தாண்டு கொண்டாட்டம் தொடங்கவுள்ள நிலையில் சர்வதேச போதைப்பொருள் வியாபாரிகளின் சந்தையாக சென்னை உருவெடுத்துள்ளதாக மக்கள் வேதனை. தஞ்சை அருகே காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்து கடத்தப்பட்ட 20 லட்சம் மதிப்பிலான 103 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தில் சிக்கிய 6 கிலோ கஞ்சா. பேருந்தில் சர்வசாதாரணமாக கஞ்சா எடுத்து வரும் அளவிற்கு தமிழகம் போதை வியாபாரிகளின் புகழிடமாக இருக்கிறது என மக்கள் வேதனை. கோவை கந்தே கவுண்டன் சாவடி பகுதியில் கிலோ கணக்கில் சிக்கிய கஞ்சா சாக்லேட். திராவிட மாடல் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பது நாள்தோறும் அம்பலமாகி வருவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கஞ்சா, லாட்டரி சீட்டுகள், குட்கா விற்ற 18 பேர் மற்றும் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரும் சிக்கினர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சட்டவிரோத சம்பவம் மற்றும் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் ஊடுருவல் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே அரங்கேறியிருக்கும் இரட்டை கொலையால் பதட்டம். வடமாநில தொழிலாளர்கள் 2 கல்லால் தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. அரியலூர் அருகே குடிபோதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட கணவனை கத்தியால் அறுத்து கொலை செய்த மனைவி சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 450 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் திருமணத்திற்கு பெண் தேடும் இளைஞர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட பெண்கள் சிக்கினர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரிப்பால் நியாய விலைக் கடைகளில் முறையாக அரிசி வழங்கப்படுவதில்லை என ஏழை மக்கள் ஆவேசம். திருவள்ளூரில் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 35 சவரன் நகை 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடிய ஆட்சியில் நாள்தோறும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லவே அஞ்சும் அவலம். சென்னை திருவொற்றியூர் அருகே அம்மா உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு. திமுக ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் மழையால் திராட்சை பழங்கள் கொடியிலேயே அழுகியதால் விவசாயிகள் வேதனை. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி அருகே பெண் விஏஓ அலுவலகத்திலேயே சிறை வைக்கப்பட்டதால் பரபரப்பு. விஏஓவை அலுவலகத்தில் வைத்து பூட்டி அராஜகம் செய்த கிராம உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. எங்கம்மா இப்போ ஆஃபீஸ் எங்கம்மா கூட்டிகிட்டு போற? இங்கே பாருமா, ஒரு ஆஃபீஸரை நீ உள்ள வச்சு கதவை கூட்டிகிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிவிடுவோமா? உன் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஆஃபீஸை தரங்க. எதுவும் மூடுறி வாயவா. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் உட்பட 2 படுகாயம். பாழடைந்து கிடக்கும் கட்டடங்கள் குறித்து எத்தனை முறை புகார் அளித்தாலும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்வதில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஒரே வாரத்தில் 10 வீடுகளை அடித்து நொறுக்கிய காட்டு யானை. காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்காத
வனத்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி பகுதியில் 4 மாத கர்ப்பிணி மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பால் டிஏபி உரத்திற்கு தட்டுப்பாடு. டிஏபி உரம் தட்டுப்பாடு இன்றி விலை குறைவாக கிடைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக மின் உற்பத்தி பாதிப்பு. 600 மெகாவாட் மின் உற்பத்தி தடைப்பட்டிருப்பதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை எனவும் மீட்புப் பணிகளை முறையாக செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பக்கத்தூர் அந்த ஊர்ல புட்டுறது காவேரி மேப்பம் கடற்கரை ஏறி உடைஞ்சா பாதிக்கப்படும் சமுதாயம் முதல்ல நம்மளுக்கு தாண்டி தண்ணி அங்க போகுது. வேலூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் உயிரிழந்ததால் சோகம். மருத்துவர்களின் அலட்சியமே மரணத்திற்கு காரணம் என பெண்ணின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை சீரழிந்து விட்டதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விடுதி கட்டி தருவதாக திமுக நகர்மன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் தொடர்ந்து நில மோசடி புகார்களில் சிக்கி வரும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 4 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் தெப்ப உற்சவம். வள்ளி தெய்வானை சமேத முருகர் திருக்குளத்தில் பவனி வந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருப்பூர் பூ மார்க்கெட்டில் மல்லிப்பூ 1 கிலோ 2000 ரூபாய் வரை விற்பனை. பூக்கள் விலை உயர்வால் மக்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பூச்சி தாக்குதலால் பீர்க்கங்காய் மகசூல் குறைவு. மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. கட்டிடம் வெடித்து சிதறி தரைமட்டமான நிலையில் வாகனங்கள் தீயில் எரிந்து நாசம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல். வாக்கெடுப்பில் 369 எம்பிகள் பங்கேற்ற நிலையில் கூட்டுக்குழுவில் மசோதாவை அனுப்ப 220 எம்பிகள் ஆதரவு.